வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்டியான பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு இது சூப்பராக செய்யலாங்க. இது ஈரோடு சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. என் பையனோட ஃப்ரெண்டு தான் இதை சொல்லி தந்தார். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, ஒரு தேங்காயை உடைச்சி இந்த மாதிரி பல்லாக வெட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள். இதுக்கு காரத்துக்கு மிளகுத்தூளும் உடச்ச வரமிளகாயும் தான். மிளகாத்தூளெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. நான் இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறேன். அதில் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி சேர்த்துக்குங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் போட்டு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பெலாம் தேவையில்லை. இந்த வரமிளகாயையும் நல்லா அந்த எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். அது கூட நம்ம கருவேப்பிலை நிறைய சேர்க்கலாம். இதுக்கு கருவேப்பிலை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இந்த உடச்ச மிளகா தான் நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வரமிளகா நிறையா உடச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. இதுக்கு தக்காளியும் தேவையில்லைங்க, வெங்காயம் மட்டும் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. இதுக்கு தேங்காயை இந்த மாதிரி சில்லாக நம்ம வெட்டி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மாதிரியே இருக்கும். இந்த மசாலாவில் சிக்கன் கூட வெந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காயை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு ஆக்சுவலாக இஞ்சி பூண்டும் உரிச்சிட்டு நல்லா அம்மியில் வச்சு தட்டிட்டு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்யும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட எலும்பும் கறியுமா உள்ள சிக்கன் சேர்த்துக்குங்க. இதுக்கு எலும்பு கறி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ரெண்டுமே சேர்ந்து கலந்தது எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு பீஸ் போட்டுக்குங்க. ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். மீடியம் சைஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. அந்த சிக்கனில் விடுற தண்ணியே அதில் நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. என் பையனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் ஈரோட்டில், அவன் போயிருந்த டைமில் அவங்க தோப்பில் வச்சு அவங்க ஊர் ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு கொடுத்தாராம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு வீட்டில் ஃபஸ்ட் டைம் என் பையன் தான் செஞ்சார். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுலேருந்து சிக்கன் எடுத்தால் எங்கள் வீட்டில் பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் அதிகமாக நான் இப்போ செய்கிறது. ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு செய்கிறத விட இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். பாருங்கள், உப்பு போட்டு நம்ம வதக்கினோடனே அதில் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பாருங்கள். நான் தண்ணியே ஊற்றலை, சிக்கன்லேருந்து வர்ற தண்ணி தான். இப்போ நல்லா மூடி வச்சு நம்ம குக் பண்ணுறதுனால நல்லா வெந்து வந்துடும். இது கூட நம்ம பெப்பர் பொடியும் போட்டு நல்லா பெரட்டிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. ரொம்ப சட்டுன்னு ஒரு 15-20 நிமிஷத்தில் வெந்துடும். பிராய்லர் சிக்கனுங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். இதே நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்கிறதுனா நல்லா குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சுட்டு இதே ஃபார்முலாவில் நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மிளகுத்தூளை தூவி நம்ம பெரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி வற்றினோன்னே எடுத்துட வேண்டியதுதான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஏன் டெய்லியும் வீடியோ போடுறதில்ல, வாரத்துக்கு ஒரு தடவை தானே போடுறீங்க, ஏன் முன்னெல்லாம் டெய்லி போட்டுட்டு இருந்தீங்களேன்னு. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் டெய்லி வீடியோ போட முடியல என்னால். கண்டிப்பாக நான் வீக்லி 2 வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு பார்க்குறேன்.
இந்த மாதிரி வீடியோ போடலன்னு என்கிட்ட கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளை வந்து டெய்லி பார்க்குறாங்க, நம்ம வீடியோஸை எல்லோரும் பார்க்குறாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி எனக்கு எப்பயுமே ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.